குட் மார்னிங் ஆல். கண்ணதாசன் எழுதியிருக்காரு கடலூரில் விழுந்தது ஏன் அப்படின்ட்டு. அது என்ன காரணன்றது ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதை நம்ம என்ன பாட்டு, அது எப்படிலாம் நயத்தோடு எழுதியிருக்காருன்றதை பார்ப்போம். வாழ்க்கையிலேயே ரொம்ப விரக்தி அடைஞ்ச ஒருத்தன் கால் போன போக்கில் போய் வேற ஒரு ஊரில் போய் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மனசில் எவ்வளோ கவலை, காதலில் தோல்வியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டுக்காரர் அவனை எழுப்புறார். எழுப்புனோன்னா அவன் முழிக்கிறான். ஏன்டா முழிக்கிற அப்படிங்கிறார். தூங்குறவனை எழுப்புனா முழிக்க தானே செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனம் பராசக்தியில் கலைஞர் எழுதின வசனம். ஸோ அவன் அந்த மாதிரி சொல்கிறான், நான் ரொம்ப கவலையோடு இருக்கேன். இவருக்கு மனசு இறங்கிடுது. ஸோ அவனை பார்த்து முதல்ல நீ யார் என்னன்னு கேட்குறதுக்கு பதிலாக இவனுக்கு நம்ம ஒரு சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்ட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, சாப்பாடு சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. அவனை சாப்பிட்றேன்னு சொல்கிறான். தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அந்த கரிசனம், அவர் அவ்வளவு இதாக இருக்கார். நீ யார் என்னன்னு கூட கேட்கல. அதுக்கு பிறகு கேட்குறாரு, தம்பி யார் நீ, தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஊருன்னு கேட்டோன்னா இவனுக்கு ஒரு பாட்டு ஞாபகம். காதலில் தோல்வி அடைந்தவன் ஒரு பாட்டு பாடுறான். அது கண்ணதாசன் எழுதுகிறாரு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல வரிகளை மட்டும் பார்த்துப்போம். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்துவிட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், வெளியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவமனும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள், கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா. இப்போ நம்ம அதை பற்றி விரிவாக என்னதான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டுக்காரத்தை பார்ப்போம். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர். உனக்கு அந்த ஊர் தெரியும்ப்பா, நீ எந்த ஊர்னு என்கிட்ட கேட்ட, உனக்குமே தெரியும், நீ அந்த ஊரில் தான் இருக்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ண, உடலூரில் வாழ்ந்திருந்தேன், அதாவது இந்த ஒரு மனிதனுடைய உடலில் நான் இருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். அதாவது கருவூரில் கடைசி குழந்தையா மண்ணில் பறந்துட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். கண்ணூரில்னா அவங்க தாயினுடைய கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்தேன், கையில் வளர்ந்தேன். இப்போது காதலில் தோல்வி அடைஞ்சு இல்லை, காலூரில் நடந்து வந்தேன், காளை பருவத்துக்கு வந்துட்டேன். காளை பருவத்தில் நிறைய ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும். வேலூரை பார்த்து விட்டேன், விழி கொண்ட ஒரு பெண்ணை பார்த்து விட்டேன், வெளியூரில் கலந்து விட்டேன், அவருடைய வெளியில் நான் கலந்துவிட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன். அந்த பருவத்துக்குண்டான வயசில் நான் குடிபுகுந்துட்டேன். இது அவன் கொஞ்சம் வேதனையாகவும் கூட சொல்கிறான். என்ன, காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கான் போல இருக்கு. காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். காதல் சொல்லிட்டு போனவ என்னை காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாயா, கன்னியூர் அவளை பற்றி மறந்த உடனே நான் என்ன செய்ய, உயிரை மாய்க்கிறதுக்காக கடலூரில் விழுந்து விட்டேன். இவர் எந்த கடலூர் சொல்கிறார், கடலூர்னு ஒரு ஊர் இருக்குது, கடல் சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் நான் பின்னாடி பார்ப்போம் அது வாட் இஸ் தட். கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று. கீழே இருக்கேன், அவன் மேலே உயரப்போய் நின்றுக்கிட்டா. அவளுக்கு மனசாட்சின்ற ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நூலாகி போய் என்ன செய்யணும் தெரியாமல் பள்ளத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு பாட்டெல்லாம் எழுதுறது கண்ணதாசனால முடியும். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, கீழூரில் வாழ்வதற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லை. கடலில் போய் விழுந்திருக்காரு, மேலூருக்கும் போக முடியல போல இருக்கு. ஸோ வேலை வரவில்லையடா. என்ன வேணாலும் சொல்லுங்கள், கண்ணதாசன் தான். அவரை மாதிரி யாரும் பாட்டு எழுத முடியாது. காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தான் கண்ணதாசன் என்றார் வாலி. கண்ணதாசன் இறந்தபோது கலைஞர் தனது இரங்கல் பாவில் சொன்னார், அரசியலில் எவன் கூப்பிட்டாலும் போய்விடும் நீ, யமன் கூப்பிட்ட போதும் போய்விட்டாயே என்று கதையினார். அவருடைய வார்த்தைகள் ஜாலம். இப்படி நம்ம ஊர் கவிஞர்களின் புலமையை ரசிக்கணும்னா
ரசிக்கணும்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இஷ்டம் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி? இஷ்டம் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கேட் ராஜசேகரன்.